தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி திருச்சி கண்டோன்மென்ட் வழிவிடு முருகன் கோவிலில் அதிமுக தொண்டர்கள் மண்சோறு சாப்பிட்டு பிரார்த்தனை செய்தனர். அவர்களுடன் எமது செய்தியாளர் அருண்குமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். தமிழக முதல்வரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் பூரண குணம் நடைபெற வேண்டும் என தொடர்ந்து வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பார்க்கும்போது திருச்சியில் இருக்கக்கூடிய வழிவிடு முருகன் கோவிலில் அவருடைய சில தொண்டர்கள் உடனடியாக பூரண நலம் பெற்று மீண்டும் ஆட்சிக்கு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக வர வேண்டும் என்பதற்காக மண் சோறை உண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் சில தகவலை பெறலாம். சார் சொல்லுங்கள் சார், இப்போ அம்மாவுக்கு உடம்பு நம்பணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்களாக வேண்டுதல் வச்சுருக்கீங்க, இன்றைக்கி என்ன பண்ணிட்டீங்க? நம் அன்புமிகு நடமாடும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா தமிழகத்தில் நிரந்தர முதல்வர் அவர்கள் பூரண குணமிட வேண்டி மலர்கொட்டை மண்டியிட்டு ஏறி இருக்கிறேன். இதற்கு முன்னால் மண்சோறு சாப்பிட்டேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்போலோ ஆஸ்பத்திரியில் மாரடைப்பு என்று கேள்விப்பட்ட உடனே மிக அதிர்ச்சியாக உள்ளது. அவர்களை பூரண குணமடைந்து மீண்டும் தமிழக முதல்வர் ஆக்க இந்த ஜங்ஷன் வழிவிடும் முருகன் கோயில் அவர்கள் துணை இருப்பார்கள். அனைத்து மதத்தினரும் துணை இருப்பார்கள். எந்த மாதிரியான வழிபாடுகள் அதிமுக சார்பில் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வேற மாதிரியான என்னென்ன வழிபாடுகள் செஞ்சுட்டு இருக்கீங்க? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்ல குணம் அடையணும். அவங்க அதிமுகவுக்கு மட்டுமல்ல, இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவங்க திரும்பவும் நல்ல குணம் அடைந்து இந்த முருகன் உற்சாகத்தில் அவங்க குணம் அடைவாங்கன்னு நம்பி நான் இந்த வழிபாடுபட்டு நாங்கள் மண் சோறு நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம், பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருக்கின்றோம். கண்டிப்பாக அம்மாவுக்கு நல்ல குணம் அடையும் என்று விரும்புகின்றேன். தற்போது மேலும் சிலர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். அம்மா சொல்லுங்கம்மா, இப்போ எதற்கான இந்த வழிபாடு அப்படிங்கிறத சொல்லுங்கம்மா. தெரியும், அம்மாவுக்காக தரையில் சாப்பிட்டு கடவுளை வேண்டுறோம். அம்மா நல்லா இருக்கணும், அம்மா நல்லபடியாக வரணும், அம்மா நல்லா இருக்கணும். நாங்கள் அதனால் தரையில் வச்சு சாப்பிட்றோம். அந்த கடவுளுக்கு தான் தெரியணும், கடவுள் தான் பார்க்கணும். இந்த அம்மா தான் காப்பாற்றணும், இந்த சமயபுர தாய் தான் காப்பாற்றணும், முருகன் தான் காப்பாற்றணும். ஜாதி மத பேதமின்றி தமிழக முதல்வர் அவர்கள் குணமடைந்து மீண்டும் மக்களுக்கு பணி செய்வதற்காக திரும்ப வர வேண்டும் என தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பிரார்த்தனை நடைபெற்று வருகிறது. இந்த பிரார்த்தனைகள் கடவுளுக்கு எட்டிவிடும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. நியூஸ் 7 செய்திகளுக்காக சுரேஷுடன் திருச்சியிலிருந்து அருண்குமார்.